வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதாவது டெட் எக்ஸாம் பற்றின அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட்கள் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட் மற்றும் தேர்ச்சி மதிப்பெண்கள் தொடர்பாக வெளியாகி வரும் தகவல்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா 2013ஆம் ஆண்டு டெட் தேர்ச்சி பெற்றும் இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காதவர்களை பற்றிய சமீபத்திய நீதிமன்ற விவகாரம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், முதல்ல டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறித்து பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் டெட் தேர்வர்கள் பலரும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை தொடர்ந்து முன்வைத்து வந்துட்டுருக்காங்க. இந்த கோரிக்கை ஆசிரியர் அமைப்புகள் மூலமாகவும் நீதிமன்ற வழக்குகள் மூலமாகவும் அரசோட கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை பல கட்ட ஆலோசனைகளை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உயர் அதிகாரிகள், சட்ட ஆலோசகர்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியர் அமைப்புகள் தரப்பில் சிலர் 50 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும், மற்றொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா 55 மதிப்பெண்களை பரிந்துரைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அரசின் ஆலோசனையில் வேறு ஒரு முடிவு குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுது. அதாவது சட்ட ரீதியான அம்சங்களையும் நடைமுறை சாத்தியங்களையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பொதுவாக 60 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்கும் வாய்ப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இதுவரை அரசு சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ அரசாணையோ அல்லது இறுதி அறிவிப்போ வெளியாகவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக எடுத்துக்கொள்ளாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருப்பது தான் ரொம்பவே அவசியமானது. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி முடிவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்கன்னா அதை நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம். பட் அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட். ஓகே, மேலும் இந்த மாற்றம் சிறப்பு டெட் தேர்வர்களுக்கு மட்டும் பொருந்துமா அல்லது பொதுவான டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வர்களுக்கும் பொருந்துமா என்ற கேள்வி ஆசிரியர்கள் மத்தியில் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அதே போல் ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் இந்த புதிய விதிமுறை பொருந்துமா? அடுத்தது பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் நிலை என்ன என்பது போன்ற பல கேள்விகளுக்கும் அதிகாரப்பூர்வ விளக்கம் இன்னும் வெளியாகலை. அரசு வெளியிடும் அரசாணை மற்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டின் மூலமே இதற்கான முழு விவரங்களும் நமக்கு தெரிகிறதுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கிய தகவலாக 2013ஆம் ஆண்டு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்பான விவகாரத்தை பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்ட நடைமுறைகளை நிறைவு செய்த சிலருக்கு இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்கவில்லை என்ற விவகாரம் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்துட்டு. இந்த விவகாரம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வந்த நிலையில் தகுதியானவர்களுக்கு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்துகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விவகாரத்தில் ஆசிரியர் நியமன நடைமுறைகள், அரசாணைகள், தேர்வு விதிமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் காரணமாக நீண்ட காலமாக தீர்வு கிடைக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகள், மேல்முறையீடுகள் மற்றும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் உள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் அடுத்த முடிவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் அதிகாரப்பூர்வ பதிலும் மிகவும் முக்கியமானதாக நம்ம எதிர்பார்க்கப்படுது. மொத்தத்தில் பார்க்கும்போது டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள், ஆசிரியர் பணி நியமனம், அடுத்தது 2013 டெட் தேர்வர்கள் தொடர்பான வழக்குகள் ஆகிய அனைத்தும் தற்போது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை பொறுமையாக காத்திருந்து அரசு மற்றும் டிஆர்பி வெளியிடும் தகவல்களை மட்டுமே நம்புவது ரொம்பவே நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரீச் ஆகும். டெட், டிஆர்பி, ஆசிரியர் பணி நியமனம் மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான அனைத்து முக்கிய அப்டேட்களும் தொடர்ந்து வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில். அது மட்டும் இல்லை, அதாவது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நோட்ஸ், காமன் டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.